+2 தேர்வு விடைத்தாளின் நகலை பெற மாணவர்கள் மத்தியில் ஆர்வம் ஏற்பட்டுள்ளதால் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மாணவ மாணவிகள் நீண்ட வரிசையில் நின்று விண்ணப்பித்து வருகின்றனர். +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. உயர்கல்வி சேர்க்கைக்கு +2 தேர்வு மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படுவதால் மாணவர்களுக்கு வசதியாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைத்தாள்களின் நகல்களை வாங்கி பார்த்து கூடுதல் மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என கருதினால் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பிக்கலாம். கூட்டலில் மதிப்பெண் விடுபட்டுள்ளதை கண்டுபிடித்தால் அதை சரி செய்ய மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த 2 திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலகங்களில் மே 11ஆம் தேதி முதல் மே 16ஆம் தேதி வரை வழங்கப்படுகின்றன. இதற்காக சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் முதல் நாளன்றே ஏராளமான மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் வந்து கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று விண்ணப்பங்களை வாங்கி உடனுக்குடன் அவ்வளாகத்திலேயே பூர்த்தி செய்து கையோடு விண்ணப்பித்து வருகின்றனர். நான் 12th போர்டு எக்ஸாமில் வந்து ஹிந்தியில் ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்கேன். டோட்டல் 1179. நான் இங்கிலீஷில் வந்து 198 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 187 தான் வந்திருக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரீடோட்லிங் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். 10 மார்க்ஸ் மட்டும் வந்துருதுன்னா நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் வந்து இந்த ரீடோட்லிங் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலையும் மார்க் கம்மியாக வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியில் வந்து 195 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் 174 தான் வந்திருக்கு. அண்ட் சேம் வே பயாலஜிலையும் நான் வந்து above 190 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதுவும் 187 தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு இதனால் மெடிசன் கட் ஆஃப் குறையுது. ஸோ அதனால் என்னோட ஆன்சர் ஷீட் வாங்கி பார்க்கணுன்னு வந்திருக்கேன். அதில் எனக்கு கரெக்டாக நல்ல மார்க் வந்ததுன்னா என்னோட மெடிசன் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். விடைத்தாள் நகல் பெற மொழிப்பாடம் மற்றும் ஆங்கில பாடத்திற்கு தலா 550 ரூபாயும் இதர பாடங்களுக்கு 275 ரூபாயும் வரைவு காசோலையாக கொடுத்து விண்ணப்பிக்கலாம். மறுகூட்டலுக்கு தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. விடைத்தாள் நகல் பெற்ற பின் விரும்பினால் மறுகூட்டலுக்கோ மறு மதிப்பீட்டிற்கோ விண்ணப்பிக்கலாம். மறுகூட்டலை பொறுத்தவரை மொழிப்பாடங்கள் மற்றும் உயிரியல் பாடங்களுக்கு 305 ரூபாயும் மற்ற பாடங்களுக்கு 205 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும்.